Welcome to English online class. Now we see the new prose number 5, convocation address. So written Dr. Aringer Annadurai. ஸோ இந்த ப்ரோஸில் நம்ம அண்ணாதுரை வந்து ஒரு கான்வகேஷன் அட்ரஸ் கொடுக்குறாரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை 15 செப்டம்பர் 1909 to 3rd February 1969. So popularly called Aringer Anna was an Indian politician who served as the Chief Minister of Tamil Nadu 1967 to 69. He was a great orator and an acclaimed writer in Tamil. Jawaharlal Nehru hailed him as one of the greatest parliamentarians. He has published several novels, short stories, and plays which incorporate political and social themes. C.N. Annadurai was awarded the Chubb Fellowship at Yale University, the first non-American to receive this honor. The same year, he was awarded an honorary doctorate from Annamalai University. அதாவது டாக்டர் காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை இவருடைய இயற்பெயர் அதுதான். நம்ம அவரை வந்து என்னென்னா சுருக்கமாக சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு கூப்பிடுவோம். அவர் வந்து பிறந்தது வந்து 15th செப்டம்பர் 1909, இறந்தது வந்து 3rd February 1969. அவரை எல்லாருமே வந்து என்னென்னா அறிஞர் அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு இந்தியன் பொலிட்டிஷியன். அவர் அதே நேரத்தில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த பீரியட், அதாவது 1967லேருந்து 69 வரையும் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. மிகச்சிறந்த பேச்சாளர், அப்புறம் எழுத்தாளர். ஸோ ஜவஹர்லால் நேருவே வந்து அவரை பாராட்டி வந்து பேசியிருக்காரு. எப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து நிறைய வந்து நாவல்ஸ் எழுதியிருக்காரு, அதாவது புதினங்கள் எழுதியிருக்காரு. ஸோ ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுகதைகள், பிளேஸ், நாடகங்கள் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து எதை பற்றினா சமூகம் மற்றும் அரசியல் சம்பந்தமாக எழுதப்பட்டது. அந்த டயத்தில் எப்படிலாம் இருந்துச்சோ அந்த மாதிரி. ஸோ ஏல் யூனிவர்சிட்டியில் வந்து செப் ஃபெல்லோஷிப் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதாவது வந்து டாக்டரேட் வாங்குறதில்ல, அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இவர் தான் வந்து என்னென்னா நான் அமெரிக்கன். ஸோ அதை நான் அமெரிக்கன் வாங்குறது வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம். அதே வருஷத்தில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கௌரவ பட்டமும் அவர் வாங்குறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கிளாசரி பார்த்தோம்னா கான்ஃபர்ட்னா கிராண்டட் ஏ டைட்டில் ஆர் டிகிரி ஆர் பெனிஃபிட் ஆர் ரைட். அதாவதுன்னா கான்ஃபர்ட் அப்படின்னா வழங்குதல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ரீஇட்ரேட் அப்படின்னு வருது. ரீஇட்ரேட் அப்படின்னா சே ஆர் டூ அகைன், அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து எனுஷியேட்டட் அப்படின்னா ஸ்போக் கிளியர்லி, தெளிவாக அதே நேரத்தில் விளக்கமாக பேசுகிறது. ரகட்னஸ், ஸ்ட்ரென்த், டஃப்னஸ், கரடு முரடாக அதே நேரத்தில் கொஞ்சம் வலிமையாக. ரீபாசிட்டரிஸ்னால் ஸ்டோர் ஹவுசஸ், அதாவது வந்து கொடோன் மாதிரி. எமிசரிஸ், டெபுட்டிஸ், அதாவது பிரதிநிதி. எஷ்யூடு, ஹேவிங் நத்திங் டு டூ வித், அதாவது வந்து எதுவுமே செய்ய இயலாமல் இருக்கிற காலம் அது, அதுக்கு பேர் தான் வந்து எஷ்யூடு. ஆட்டோக்ரஸினா கவர்மெண்ட் பை ஒன் ரூலர், அதாவது வந்து தனியாக அதாவது ஒருத்தவங்க மட்டுமே ஆட்சி புரிகிறது, முடியாட்சி, தனியாட்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான். ஃபியூடல், ஹேவிங் டு டூ வித் த மிடில் ஏஜ் ஓல்டு, அதாவது வந்து அதாவது அந்த பீரியட் மத்திய காலம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கான்ஃப்ரண்டிங் அப்படின்னா அக்ரெசிவ்லி ரெசிஸ்டிங் அப்படின்னா வந்து மீட் பண்ணுறது, சந்தித்தல் அப்படின்னு சொல்லலாம். செக்லூடட் ஸ்பேர்ஸ்னால் ஐசோலேட்டட் ஏரியாஸ், அதாவது வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. க்ளாசிட்டட்னா ரெஸ்ட்ரிக்டட், அதாவது வரையறுக்கப்பட்ட. நெக்ஸ்ட் வந்து பெர்செவரன்ஸ் அப்படின்னா
கண்டினியூடு எஃபர்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அதாவது விடாமுயற்சி, கண்டினியூவாக தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்கிறது, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது. இன்ஹேரண்ட், இன்ஹேரண்ட்னா வந்து இன்பார்ன், அதாவது வந்து என்ன, இயற்கையாக வர்றது, அதாவது இயற்கை தன்மைன்னு சொல்லலாம். பெரில்ஸ், டேஞ்சர்ஸ் அண்ட் ரிஸ்க், டேஞ்சர்ஸ் அபாயம், அப்படி இல்லைன்னா ரிஸ்க் இடர்பாடுகள். இன்டெப்டட், இன்டெப்டட்னா ஆப்ளிஜ்டு டு ரீபே, கடன் பட்டிருக்கிறது, கடன் பட்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். டில்லர்ஸ், பர்சன் ஹூ ப்ரொடியூஸ் கிராப்ஸ் ஆர் ரேஸ் அனிமல்ஸ், கல்டிவேட்டர்ஸ், அதாவது வந்து என்னென்னா உழுவுதல், உழுபவர்கள், உழுவுதல்னு சொல்லுவாங்க. நிலத்தை உழுவுறாங்களோ அதுக்கு பேர் உழுவுதல், யார் உழுவுறாங்களோ அதுக்கு பேர் உழுபவர்கள். ஓகே, உழுவுதல் ஆர் உழுபவர்கள், கல்டிவேட்டர்ஸ். டாய்லர்ஸ், டாய்லர்ஸ் அப்படின்னா கடுமையாக உழைக்கிறது, ஒர்க்கர்ஸ், பீப்புள் ஹூ பர்ஃபார்ம் ஹார்ட் ஃபிசிக்கல் லேபர்ஸ். ஸோ உழைப்பாளின்னு சொல்லலாம், உழைப்பாளின்னா டாய்லர்ஸ். ரிப்ளனிஷ், ரீஃபில், அதாவது நிரப்புறது. நெக்ஸ்ட்டு டெஸ்பாண்டன்ட், டெப்ரஸ்டு, ஃப்ரஸ்ட்ரேட்டட், அதாவது வந்து டெப்ரஸ்டு ரொம்ப நசுக்கப்பட்டோர், ஃப்ரஸ்ட்ரேட்டடு ரொம்ப துயரப்பட்டோர்னு அர்த்தம். செர்மான்ஸ், ஸ்பீச்சஸ் ஆன் மாரல் சப்ஜெக்ட், அறிவரை, பிரசங்கம் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா மாரல் சப்ஜெக்ட். எண்டோவ்டு, எண்டோவ்னா கிஃப்டட், கிஃப்டட்னா வழங்குதல், அப்படி இல்லைன்னா பெறுதல் அப்படின்னு சொல்லலாம். குருசேடு, குருசேட்னா கேம்பெயின் ஃபார் எ குட் காஸ், நல்லதுக்காக போராடுறது, அதுக்கு பேர் தான் குருசேடு. இன்ஹெரிட்டர்ஸ், சக்சஸர்ஸ், அதாவது வழிவந்தோர்கள், வாரிசுகள், அவங்க தான் சக்சஸர்ஸ். லஸ்டர், க்ளோ ஆஃப் ரீஃப்ளெக்டட் லைட், அதாவது வந்து ஒளியை பரப்புறது. ஸோ இப்போ நம்ம ப்ரோஸுக்கு போயிடலாம். தேங்க்ஃபுல் as I am for the unique honor conferred on me by this institution, I stand before this august assembly today to deliver the convocation address. For though it is pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year and wishing them all a bright and prosperous future, it is not an easy task to place appropriate guidelines before them. அதாவது அறிஞர் அண்ணா வந்து தன்னோட ஸ்பீச்சை தொடங்குறாரு. எப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கான்வகேஷன் அட்ரஸ் தராரு. இப்போ தனக்கு வழங்கப்பட்ட இந்த கௌரவத்திற்காக நான் முதல்ல வந்து நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஐ அட்ரஸ் அப்படிங்கிறாரு. ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் திஸ் ஆகஸ்ட் அசம்பிளி டுடே டு டெலிவர் த கான்வகேஷன் அட்ரஸ். ஸோ நல்ல அறிஞர்கள் மேதைகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பட்டமளிப்பு உரையை நிகழ்த்துகின்றேன். For though it is pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year and wishing them all a bright and prosperous future. இந்த வருடம் பட்டதாரிகளான உங்களுக்கு பிரைட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்யூச்சர், அதாவது ஒளிமயமான ஒரு நல்ல எதிர்காலம் வருவதற்கு நான் வாழ்த்துக்கிறேன். அது வந்து அதே நேரத்தில் இந்த ஒரு ஒகேஷன் தருணத்தில் எண்ணற்ற மகிழ்ச்சியை தந்தாலும் கூட இது வந்து என்னென்னா ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் நாட் an easy task to place appropriate guidelines before them. இது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது, சுலபமான விஷயம் கிடையாது. அவர்களுக்கு சரியான அறிவுரையை மற்றும் நல்வழி காட்டுதல் மிக அரியதோர் பணி அப்படின்னு சொல்கிறாரு. The fact that I am conscious of my own limitations gives me a sense of relief, for I shall not attempt to offer original ideas or theories with a special stamp, but only reiterate some of the cardinal principles enunciated by those who offered their
advice in past years, perhaps with annotations here and there, bringing to bear the layman's point of view to the finding of experts in various fields connected with education. The fact that I am conscious of my own limitations gives me a sense of relief. எனக்கு ஒரு பெரிய நிம்மதி என்னென்னா, நான் என்னுடைய வரம்பை நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய வரம்பை நான் இப்போ உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். For I shall not attempt to offer original ideas or theories with a special stamp. என்னுடைய சொந்த கருத்துக்களையோ கோட்பாடுகளையோ தனி முத்திரைகளையோ உங்களுக்கு தருவதற்கு நான் என்றைக்கும் முயற்சிக்க போவது இல்லை, எப்போவுமே முயற்சிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். பட் only reiterate some of the cardinal principles enunciated by those who offered their advice in past years. கடந்த காலங்களில் நிறைய அட்வைஸ் வழங்கியிருப்பாங்க உங்களுக்கு. அதில் கார்டினல் பிரின்சிபல், அதாவது முக்கியமான அரியதொரு கோட்பாடுகளை மட்டுமே நான் திரும்பவும் வந்து வலியுறுத்த விரும்புகிறேன், அவ்வளோதான். Perhaps with annotation here and there. சில அந்த கருத்துக்களில் சில விஷயங்களை வந்து மேற்கோள் காட்ட இங்கேயும் அங்கேயும் நான் வந்து மேற்கோள் காட்ட சில சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோதான். Bringing to bear the layman's point of view to the findings of experts in various fields of connected the educations. அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட சில துறைகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட சேர்ந்து ஒரு சாதாரண பாமர மனிதன் லேமேன், ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சில கருத்துக்களில் நான் கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் த காமன் மேன், வாட் எவர் த ரெக்ரெட்ஸ் சம் மைட் ஹாவ் அண்ட் இட் இஸ் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ that matters most. I do climb to represent him in all his ruggedness. Systems and schools of thought, whether it is in philosophy or politics, ethics or economics, are certainly meant for him. அதாவது this is the age of common man, whatever the regrets some might have, and it is the point of view that matters most. I do climb to represent him in all ruggedness. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நம்ம நிலவில் வச்சுக்கணும். என்னென்னா, நம்ம சிஎன் அண்ணாதுரை வந்து ஒரு சாதாரண மனுஷர், புரியுதா? எந்த ஒரு ஜமீன்தார் பரம்பரையிலேருந்தும் வரல, ஒரு பணக்கார பரம்பரையிலேருந்தும் வரல, யாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவர் எதுவும் வரல. அவர் வந்து என்னென்னா ஒரு சாதாரண மனிதர். ஸோ இவர் வந்து இப்படி ஒரு பொசிஷன் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கார், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இது வந்து என்னென்னா ஒரு பாமரனத்தோட காலம், ஒரு லேமனோட ஒரு பீரியடு. ஸோ அவனுடைய கருத்தை வந்து நான் முக்கியமாக இங்கே கொடுத்தாகணும். அந்த நிலை வந்து கரடு முரடாக இருந்தாலும் கூட அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ண நான் விரும்புகிறேன். அந்த கருத்துக்களை என்னவாக இருந்தாலும் அதை அப்படியே நான் ரெப்ரசன்ட் பண்ண இங்கே நான் விரும்புகிறேன். சிஸ்டம் அண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட், whether it is philosophy or politics, ethics or economics, certainly. ஸோ இந்த சிஸ்டம்ஸு, ஸ்கூல்ஸு, இந்த ஸ்கூலில் வரக்கூடிய தாட்ஸு, ஃபிலாசபி, பாலிட்டிக்ஸு, எத்திக்ஸு, எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்காக, ஒரு சாதாரண தனி மனிதனுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். Universities as the repositories of knowledge and the nursing ground for the emissaries of thought, wisdom and service have got a prominent and role to play, and the prominence is growing every day as more and more individuals get themselves occupied for the task of bettering society in all its age, when we have eschewed monarchy and autocracy and have inaugurated the era of democracy. ஸோ எப்படி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி ஒரு சென்டென்ஸ், பியூட்டிஃபுல். ஸோ இப்போ அதாவது வந்து ஒரு பல்கலைக்கழகங்கள்லாம் ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கணும்னா அறிவோட கலைக்கூடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நர்சிங் கிரவுண்டு அப்படின்னா என்னென்னா நாற்றாங்கால்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு நாற்றாங்காலாக இருக்குது. நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கூடமாக வந்து என்ன இதுன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் விளங்குது அப்படின்னு சொல்கிறாரு. எமிசரிஸ் நல்லா உருவாக்கப்பட்ட ஒரு ரோல் டு ப்ளே, ஒரு முக்கியமான பங்கு வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் மக்கள் வெளியில் அதுலேருந்து போகக்கூடிய மாணவர்கள், அவன் வாழக்கூடிய சமுதாயம், அவன் வாழக்கூடிய சொசைட்டி, இது எல்லாத்துக்குமே யாருடைய பங்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னா யூனிவர்சிட்டிஸோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ரோல் டு ப்ளே. ஸோ ப்ராமினன்ஸ் முக்கியத்துவம், அதாவது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் இந்த சொசைட்டியை மேம்படுத்த அவங்க தயாராகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பல்கலைக்கழகம் தான் அப்படின்னு சொல்கிறார். எஷ்யூடு, ஆனால் எதுவுமே செய்ய முடியாத காலகட்டமாக இருந்தாலும் சாதாரண மனிதன் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அந்த நிலையெல்லாம் தாண்டி இப்போ முன்னாடி இருந்த சர்வாதிகார ஆட்சியெல்லாம் மாறி அந்த டைமில் என்னென்னா யாரும் எதுவுமே செய்ய முடியாது, ஒரு சாதாரண மனிதன் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி டெமோக்ரஸி. ஸோ இந்த டெமோக்ரஸி பீரியடில் இந்த காலத்தில் வந்து நாம் டெமோக்ரஸியில் தொடங்கிட்டோம். ஸோ எரானா ஒரு பெரிய சகாப்தம்னு அர்த்தம். ஸோ இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மக்களாட்சி இப்போ இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நாம் ஆக்சுவலாக வந்து என்ன நடக்குது இந்த சொசைட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.